Hi friends, welcome to another video. January 20, 2025 அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றார். அவர் பதவியேற்றோடனே நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயந்தான் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். ஆல்ரெடி அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருப்போம். அண்ட் அதை தொடர்ந்து அவர் பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அந்த ஒரு விஷயத்தில் சைன் பண்ணிட்டாரு. இனிமேல் வந்து பர்த் ரைட்ஸ் அடிப்படையில் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ அவர் மேலும் என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கான சான்றிதழை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா பேர், அம்மா பேர் அண்ட் அவங்க அப்பா அம்மாவோட நேஷ்னாலிட்டி, அப்புறம் அந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது, அந்த பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை மேற்கோள் காட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீன் கார்டு வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. லைக் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு இது வரைக்கும். பட் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல ஹாஸ்பிட்டலில், அதை வந்து முற்றிலும் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வெளிநாட்டை சார்ந்தவங்க யாராவது அமெரிக்காவுக்கு போகிறப்போ அங்கே வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து அவைல் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த சட்டத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டார். இல்லீகல் இமிகிரன்ஸை எதிர்த்து மல்டிபிள் லீகல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணப்படும். இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து நிறைய பேர் மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு வரதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்கள வந்து உடனே நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ அமெரிக்கா பார்டரில் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து இறக்கியிருக்காரு. ஸோ அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ சீல்ட் ஆயிடுச்சு. ஸோ யாருமே வந்து இனிமேட்டுக்கு உள்ளே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து இருக்காங்களாம். அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்களும் நிறைய ப்ரொட்டஸ்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அமெரிக்காவில். பட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவே திட்டவட்டமாக இருக்கார் இந்த ஒரு விஷயத்தில். January 6, 2021 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து நிறைய டிஃபெண்டர்ஸ், நிறைய ராய்ட்டர்ஸ் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து 1500 பேரை வந்து யூஎஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுல் பாடன் வந்து தெரிவிச்சிட்டாரு. ஸோ அந்த 1500 பேரையுமே விடுவிச்சிட்டாங்க இப்போது. அதில் அவர் வந்து முக்கியமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய நாள் வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபுல் பாடன் கொடுக்குறேன் அப்படின்றதையும் அவர் தெரிவித்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போது யூஎஸில் வெறும் 2 ஜெண்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்றது ட்ரம்ப் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கக்னிஷனுமே கிடைக்காது யூஎஸில். ஸோ 2 ஜெண்டர்ஸ் தான், மேல் அண்ட் ஃபீமேல், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிலையுமே வந்து டிரான்ஸ்ஜெண்டரோட ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. டோட்டலாக வந்து மென் அண்ட் விமென் அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை மென் அண்ட் விமெனுக்கு நான் பிரித்து கொடுத்துருவேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு இது கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் அதை எதிர்த்துமே நிறைய போராட்டங்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஜோ பைடன் அவர் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விலை, அதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் வந்து உயர்ந்திருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸ் வந்து குறைச்சே ஆகணும், அந்த இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸாக இருக்கட்டும், என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ டு பிரிங் த இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து யூஎஸ் இப்போ எக்ஸிட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 18% ஃபண்டு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு யூஎஸ் தான் கொடுக்குது. அமெரிக்காவுக்கு வந்து நிறைய பாகுபாடுகள் காட்டுறாங்க. ஸோ நான் வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து WHO எக்ஸிட் ஆகிட்டாரு. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸு, எய்ட்ஸு, இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து WHOக்கு வந்து 75% வந்து அமெரிக்கா தான் வந்து டொனேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ முற்றிலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பாரிஸ் கிளைமேட் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஒன்று இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து அமெரிக்கா திரும்ப வந்து கேன்சல் பண்ணிருச்சு. ஜோ பைடன் அவர்கள் இருந்த காலத்தில் அதை வந்து அமலில் வச்சுருந்தாரு. பட் இப்போ அது ட்ரம்ப் வந்து அஃபிஷியலாக கேன்சல் பண்ணிட்டார். ஸோ மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் ஃபினான்ஸ் டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்ச் எது ஏற்பட்டாலுமே வந்து யூஎஸ் வந்து பொறுப்பேற்காது. ஸோ யூஎஸ் வந்து அந்த ட்ரீட்டிலேருந்து விலகிருச்சு. ப்ரீவியஸ் பிரசிடெண்ட்டான ஜோ பைடன் அவர்களோட பாலிசியில் இந்த DEI அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. தட் இஸ் டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். இந்த பாலிசியை வந்து அஃபிஷியலாக ட்ரம்ப் அவர்கள் வந்து கேன்சல் செஞ்சுட்டாரு.
ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஆப்பு தான் டிக்டாக். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். இந்தியாவிலையும் அது இருந்துச்சு. இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சைனீஸ் ஆப்லேருந்து 50% ரெவென்யூ ஷேர் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தாகணும். ஸோ 50% ஷேர் ஹோல்டராக அமெரிக்கா இருக்கும் அந்த டிக்டாக் ஆப்புக்கு. இதுக்கு நீ ஓகே சொல்கிறதா இருந்தால் நான் அமெரிக்காவில் அந்த ஆப்பை யூஸ் பண்ண விடுறேன், இல்லையா டோட்டலாக அதை பேன் பண்ணுறேன், எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்ட்டாரு. ஸோ 75 நாள் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காரு. போய் சட்டுப்பட்டு ஒரு நல்ல முடிவாக எடுத்துவாங்க. டிக்டாக்கை வந்து இங்கே செயல்படுத்த விடுறேன், இல்லையா டிக்டாக்கை மொத்தமாக கேன்சல் பண்ணி விட்டுறேன், யூஎஸில் டிக்டாக் கிடையாது அப்படின்ட்டாரு. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் அதை வந்து பரிசீலனை பண்ணி அவங்க சொல்கிற பதிலை வச்சு தான் அது இருக்கா இல்லை பேண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நார்த் அமெரிக்காலே ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் டெனாலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த மவுண்ட் டெனாலின்னு பேர் வச்சவர் வந்து ஒபாமா அவர்கள். 2015 அவர் ஆட்சியில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பேரை கொண்டு வந்து வச்சார். இண்டிஜினியஸ் கொயோகான் பீப்புள் அங்கே வசிக்கிறனால அந்த பீப்புளுக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த பேரை வந்து டெனாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டனுக்கு பேர் வச்சார். இப்போ அந்த மவுண்டனை திரும்ப ரீநேம் பண்ணிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். இப்போ அந்த மவுண்டனோட பேர் வந்து மவுண்டன் மெக்கின்லி. மெக்கின்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா 1897 1901 வரைக்கும் இருந்த பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவோட பேர். அவரோட பேரை தான் இப்போ வந்து அந்த மவுண்டனுக்கு திரும்ப அவர் வச்சுட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக ஆகிறதுக்கு அவர் தான் நிறைய உழைப்புகளை வந்து போட்டிருக்கார். ஸோ இனிமேட்டு அந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கோட பேர் வந்து மவுண்ட் மெக்கின்லி அப்படின்னு அழைக்கப்படும். ஜோ பைடன் அவர்கள் இருந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து அமலில் இருந்துச்சான். நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். அதை மட்டும் அவர் கேன்சல் பண்ணல, பிரசிடென்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய 5 டாப் அஃபீஷியல்ஸை வந்து அவர் ஃபயரே பண்ணிட்டார், வேலையை விட்டு தூக்கிட்டார். ஜோ பைடன் அவர்களால் ரெக்ரூட் பண்ண அஃபீஷியல்ஸ் அவங்களாம் வந்து கிரேட்டர் அமெரிக்காவோட நம்ம விஷனுக்கு அலைன்டாக இல்லை, தே ஆர் நாட் அலைன் வித் கிரேட்டர் அமெரிக்காஸ் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து 5 பேரை வேலையிலேருந்து தூக்கிட்டார். 5 பேருமே டாப் அஃபீஷியல்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்ஸ் கவுன்சில் ஆன் ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் அதோட பிரசிடெண்ட்டை வந்து தூக்கிட்டார். நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்வைசரி கவுன்சிலோட பிரசிடெண்ட்டையும் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. வில்சன் சென்டர் ஃபார் ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வேலையிலேருந்து தூக்கிட்டார். எக்ஸ்போர்ட் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டையும் வேலையை விட்டு அவர் தூக்கிட்டார். ஸோ 5 முக்கியமான அஃபீஷியல்ஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். திஸ் இஸ் நாட் அன் எண்ட், லாட்ஸ் மோர் டு கம் அப்படின்றதையும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ நிறைய பேர் அவர் வந்து வேலையை விட்டு தூக்கத்துக்கும் இருக்கார் அண்ட் நிறைய விஷயங்களில் அவர் சைன் போடவும் இருக்கார். ஸோ ட்ரம்ப் 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணனால கண்டிப்பாக இந்தியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அதை பற்றி நான் உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் subscribe to Paulzap and follow our Instagram page Paulzap Official. I'll see you guys in the next video. Bye.